இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் காலத்தின் திங்கட்கிழமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 36 முதல் 40 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் ஒரு தனி பெண்மை பற்றி பேசுகிறது. அதாவது ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற இறைவாக்கினரை பற்றி தெளிவான பதிவு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசீர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற இறைவாக்கினர் முதிர்ந்தவராகவும் மனமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவள் என்றும் அவருக்கு வயது 84 என்றும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆலயத்திலேயே கடந்தது என்பதையும் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த பதிவினுடைய நோக்கங்கள் என்ன என்பதை காண்பதற்கு முன்னதாக லூக்கா நற்செய்தியாளருக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னவென்றால், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்களின் வளர்ச்சிக்கும் பெண்களின் அடிமைத்தனத்தை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய எழுத்துக்கள் மிகவும் ஆழமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவருடைய வார்த்தைகளில் நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுதுதான் பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற இறைவாக்கினர் என்று வயது முதிர்ந்த இந்த பெண்மையை கூட இங்கே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். இரண்டாவது செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒட்டுமொத்த யூத இனத்தினுடைய எதிர்பார்ப்பு, மீட்பர் நமக்காக பிறப்பார், பிறக்கக்கூடிய மீட்பர் நமக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு மத்தியிலேயே இருந்தது. அது ஆன்மீக மாற்றமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியான மாற்றமாக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய மாற்றமாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகைகளிலுமே மாற்றங்களை மீட்பர் கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு ஆழமாகவே இருந்தது. ஆக இவர்கள் அனைவருமே அந்த எதிர்பார்ப்புகளோடு தான் இருந்தார்கள். அந்த வரிசையில்தான் இந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற பெண்ணும் இங்கே நம்பிக்கையோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது நமக்கு. லூக்கா வெறுமனே இந்த அன்னா என்கின்ற இறைவாக்கினர் மீட்புக்காக காத்திருந்தார் என்று சொல்வதை விட, அவர் எடுத்து வருகின்ற வார்த்தைகளின் வடிவை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர், வயது 84, அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தவர். மேலும் அவர் அங்கிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் என்று லூக்கா நற்செய்தியாளர் இந்த அன்னாவை பற்றி பதிவு செய்கிறார். காத்திருத்தல் என்பது ஒருபுறம், அந்த காத்திருத்தலில் மட்டும்தான் இருப்பதை விட ஒரு சிலர் அதோடு சேர்ந்து மற்ற வேலைகளையும் செய்து கொண்டிருப்பது ஒரு விதம். ஆனால் இந்த பெண்மணியானவள் மீட்பருக்காக காத்திருந்ததோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திலேயே இருந்து இறைப்பணி செய்து கொண்டிருந்தார்.
அல்லும் பகலும் அங்கே மன்றாடி நோன்பிருந்து ஆலயத்தை விட்டு நீங்காமல் அங்கே திருப்பணி செய்து வந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்து காட்டுகிறார் இன்றைய நாளிலே. ஆக 84 வயது முதிர்ந்த இந்த பெண்மணியானவள் ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதையும், மேலுமாய் இந்த பெண்மணியானவள் எந்த அளவிற்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், முதிர்ந்த வயதிலும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் நிகழும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததை இங்கே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். ஆக இன்றைய நாளிலே இந்த ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற இறைவாக்கினரை போல நாமும் மீட்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நம் சின்ன பாவங்கள் மட்டும்தான் கழுவப்பட்டிருக்கின்றனவே ஒழிய அதன் பிறகு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமென்றால் அதிலிருந்து மனம் மாறி நற்செய்தி நம்பி இயேசுவின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற பொழுதுதான் நமக்கு மீட்பு உண்டு. இங்கே இந்த அன்னா ஆலயத்தில் நோன்பிருந்து இறையாட்சி பணி செய்து கொண்டு அல்லும் பகலும் இறைவனோடு இணைந்து ஆண்டவருடைய மீட்பிற்காக காத்து கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை காண வேண்டும் என்றும், இறைவனை காண வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட தயாரிப்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே இந்த பெண்மணியானவள் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டிவிட்டார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்திலே இயேசுவினுடைய பிறப்பை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பு நம் ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கின்ற இருள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இறைவன் அந்த இருளை அகற்றத்தான் வந்திருக்கின்றார். ஆனால் அந்த இருளை இறைவன் அகற்றப்பட வேண்டுமென்றால் நாம் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்பதுதான் இறைவன் இன்று நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எப்படி இந்த அன்னாள் தனக்குள் எந்த விதமான இருள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக ஆலயத்திலேயே 84 வயது முதிர்ந்த வயதிலும் ஆலயத்தை விட்டு வெளியே வராமல் நோன்பிருந்து செபித்து இறையாட்சி பணி செய்தாரோ, அதேபோல நம் உள்ளம் என்னும் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம் பாவ இருளை அகற்றி பிறந்திருக்கின்ற பாலகனை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அவர் நிலைத்திருந்து நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியம் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இன்றைய நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு